6 மாதத்தில் 86,000 பேருக்கு பட்டா வழங்க தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் துணை முதல்வர் உதயநிதி மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் IAS அதிகாரி அமுதா ஆகியோர் சென்னையை சுற்றியுள்ள பெல்ட் ஏரியா எனப்படும் 4 மாவட்டங்களில் உள்ள பகுதிகளில் 32 கிலோமீட்டர் தொலைவுக்குள் ஆக்கிரமிப்பு செய்து நீண்ட ஆண்டுகளாக பட்டா பெற முடியாமல் வசித்து வருபவர்களுக்கு பட்டா வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் மட்டும் 29,187 பேர் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்குகளில் வசித்து வருவதாகவும் அவர்களுக்கு 6 மாதத்திற்கு பட்டா வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினார். இதற்காக மாவட்ட மற்றும் மாநில அளவிலான ஒரு குழுவை அமைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தனர். மதுரை, நெல்லை போன்ற பிற மாநகராட்சிகளிலும் இதுபோன்ற பிரச்சினைகள் நிலவுவதாகவும் அந்த வகையில் மாநகராட்சி, நகராட்சி, மாவட்ட தலைநகர் பகுதிகளில் வசிக்கும் 57,084 பேருக்கும் பட்டா வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். இதன்படி மொத்தம் 86,000 பேருக்கு பட்டா வழங்க அமைச்சரவையில் முடிவெடுத்து 6 மாதத்தில் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறினார். இதில் பட்டா கோரி விடுபட்டவர்கள் விண்ணப்பித்தால் அதனையும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் பட்டா கோரி விண்ணப்பிக்கலாம் என்றும் தேவைப்பட்டால் தாலுகா வாரியாக முகாம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட உள்ள புதிய திட்டங்கள் குறித்து கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது.